நலமுடன் வாழ வேண்டும் என்றால் யோகாசனங்களை அறிந்து அவற்றை முறையாக செய்ய வேண்டும். ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு என்ன யோகாசனங்களை நமக்காக கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நமது அரங்கிற்கு வயது வித்தியாசம் இல்லாமல் மாணவர்கள் வந்து இங்கே யோக நிகழ்ச்சியை செய்து காட்டியிருக்கிறார்கள். 5 வயது முதல் 80 வயது 85 வயது உடையவர்கள் கூட நமது அரங்கிற்கு வந்து மக்களுக்கு இந்த கலையை செய்து காட்டியிருக்கிறார்கள். யோகாசனம் எந்த வயதுதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, எல்லா வயதினருக்கும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தேவைதானே. இவைகளெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லா மக்களும் நோயின்றி 100 ஆண்டு எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் யோகாசனத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. பலமுறை சொல்லியிருக்கின்றே, அந்த காலத்திலெல்லாம் மாணவர்கள் வேறு எந்த பள்ளி படிப்பும் கிடையாத காலங்களில் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்களிடம்தான் அவர் அரசர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண்டி வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் அங்கே சென்று 5 வயது முதல் 18 வயது முதல் காட்டில் தான் வாழ வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உணவு முறைகளை அவர்கள்தான் தயார் செய்து கொள்ள வேண்டும். இது தவிர அவர்களுக்கு இந்த யோகக்கலையை கற்றுக் கொடுக்கின்ற அந்த முனிவர்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். அதான் குருகுலம் என்பது. மக்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டு 18 வயதுக்கு அப்புறம் நாட்டிற்கு சென்று அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வார்கள். அந்த முறையில் நமது அரங்கிற்கு மாணவர்கள் அக்கா தம்பி 2 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பமே யோக குடும்பம். தகப்பனாரும் யோகம் இப்பொழுது நமது அரங்கிற்கு வந்து அடுத்த நிகழ்ச்சியில் பல்வேறுபட்ட ஆசனங்களை செய்து காட்ட இருக்கிறார்கள். குடும்பமே மாறிவிட்டால் அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமாக குடும்பமாகத்தான் இருக்கும், மற்றவர்களுக்கு உதாரணமாகத்தான் இருக்க முடியும். அந்த நிலையில் இன்றைக்கு ஜெயஸ்ரீ 12 வயது, நரேன் 7 வயது. அவர்கள் ஆம்பூரில் உள்ள எனது சீடர் கிருஷ்ணன் அஷ்டாங்க யோகத்தில் யோக பயிற்சி பெற்றவர்கள். வாமதேவ கபோடாசனத்தை அவர்கள் அற்புதமாக செய்யப்போகிறார்கள். அது ஒரு சற்று கடினமான ஆசனமும் கூட. என் அருமை மாணவர்களே, நீங்கள் வாமதேவ அந்த கபோடாசனத்தை செய்யுங்கள் பார்க்கலாம். அப்படியே நேராக படித்து செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே குப்பரப்படுங்கள். கொஞ்சம் பின்ன வாங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இதில் 2 காலும் மடக்கி செய்யலாம், 1 காலும் மடக்கி செய்யலாம். எந்த அளவுக்கு உடல் வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அற்புதமான ஆசனம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 கோஷங்களும் சரியாக இயங்கப்படும் பொழுது அவர்களுக்கு நோயே கிடையாது. மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆசனத்தை இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்க. இங்கே தலை வைங்க, என் பக்கம் தலைவை. இரண்டு கால்களையும் வயிற்றில் மாட்டி கொக்கி பிடித்து கொண்டு அதன் பின்னர் தான் காலை பிடிக்கிறார்கள்.
தலையை தொடுகிறார்கள், பாருங்கள், வளைக்கிறார்கள். பாருங்கள், இதெல்லாம் சாதனை செய்தால் தான் இந்த மாதிரியான ஆசனங்களை செய்ய முடியும். பாருங்கள், சிறு வயது முதற்கொண்டே நம்ம இந்த ஆசனங்களை பழகினால் எந்த வயதிலும் இது போன்ற ஆசனங்களை அவளால் செய்ய முடியும். மார்பகம் விரிக்கப்படுகிறது, வயிறு வளைக்கப்படுகிறது, தலை பின்னால் வளைக்கப்பட்டு நன்றாக பட்டைசை தொடப்படுகிறது. நன்றாக பார்க்க வேண்டும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இவை 5ம் சரியாக செயல்படக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இறக்குங்கள். தலையை கீழே வைத்து நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். 2 மூச்சு இழுங்க. அப்படியே ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். பக்கவாட்டில் செய்கிறார்கள். காலை மடக்கி எப்படி வைக்கிறார்கள் என்பதை பக்கவாட்டில் பார்த்தால் தெரியும். பாருங்கள், கால் வயிற்றில் கொக்கி போன்று மாட்டிக்கொள்கிறது. அதற்கு பின்னால் தான் இவர்கள் 2 கைகளையும் முட்டை பிடித்து பின்னால் வளைகிறார்கள். பாருங்கள், பல நாள் சாதனை செய்கின்ற காரணத்தினால் இந்த ஆசனத்தில் நான் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருப்பேன். அதான் சாதனை என்பது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எதிர்கால செல்வங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். மாணவர்கள்தான். அவர்களை யோகாசனத்தில் நாம் சிறுவயது முதற்கொண்டு ஈடுபடுத்தினால் நிச்சயமாக அவர்கள் வாழ்நாளில் வெற்றி பெற்று அவர்கள் தனக்காகவும் வாழ்வார்கள், மக்களுக்காகவும் வாழ்வார்கள் என்பதை திடமாக கூறலாம். இதெல்லாம் சாதனை செய்கிறது. உடலை வளைப்பது, உடலை வளைப்பதோடு இல்லாமல் வருத்துவது என்று கூட சொல்லலாம். வலியை தாங்கிக் கொள்வது, அவர்களுக்கு பொறுமை வந்துவிடும். பொறுமை வந்துவிட்டால் எல்லா நலன்களும் அவர்களுக்கு தனியாக வந்துவிடும். அதை தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். கோபம் என்பதே அவர்களுக்கு வராத ஒரு நிலை இந்த ஆசனம் செய்வதால் அவர்களுக்கு வந்துவிடும். ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமல்ல, அவர்கள் உடலும் உள்ளமும் அந்த நிலைக்கு திரும்பிவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் மாணவர்கள் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு எதிர்கால செல்வளங்களாக மாறி இந்த உலகிற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.